அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் தான் அவர் பிறந்திருப்பார். முதல்ல பிறக்கும் போதே இவங்க பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு பூமி வாங்குவாங்க. அந்த செவ்வாய் திசையே வரும்போது மறுபூமி ஒன்று வாங்குவாங்க. எப்போவுமே 2 கரையை 3 கரையை அசுவதி நட்சத்திரக்காருக்கு நடக்கும். அப்போ இந்த பூமி தாயுடைய யோகம் முதல்ல அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அப்போது கரெக்டாக பாருங்கள், 47 வயசுக்குள்ள அவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தைகளெல்லாம் பிறந்து மறுபூமி வாங்குகிற யோகம் வந்து 47 வயசுக்கு மேலே செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை 18 வருஷங்க. எப்படி நான் ராகு திசை 18 வருஷம். அப்போ 47 48 வயசு வரைக்கும் வச்சுக்கலாமுங்க. அப்போ 48 ஒரு 18 எப்படி 48 ஒரு 18 அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? 58 கிட்டத்தட்ட 66 வயசு ஆகுது இல்லைங்களா? 66 வயசுக்குள்ள ஆல்ரெடி அசுவதி நட்சத்திரக்காருக்கு 66 வயசுன்னா நம்மளுக்கு 60 வயசுலேயே ரிட்டையர்டு தானே. என்னங்க, 60 வயசே வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம். 60 வயசு உழைச்சிட்டு 60 வருஷம் மீதியை அப்படியே உடம்பை பராமரிச்சுட்டு நீங்கள் இந்த பூமியில் பொன்னாட்டம் வாழ்ந்துட்டு போயிருங்கன்னு 60 வயசு வரைக்கும் எல்லாம் ஆடி அடங்கி நம்ம வீட்டில் உட்கார்ற வயசு வந்து 60. ஆனால் அவருக்கு யோகம் பாருங்கள், 66 வயசு வரைக்கும் ராகதிசை இருக்குது.